இப்போ வந்து நான் இந்த டிஷ் செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இப்போ முதல்ல இந்த அவலை வந்து நம்ம பொடி பண்ணிடலாம் மிக்ஸி ஜார்ல போட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸி ஜார்ல வந்து இது போல நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை வந்து இது போல ஒரு அரிப்புல போட்டுடலாம். இப்போ அடுத்து நான் எந்த கப்ல வந்து அவல் எடுத்தேனோ அதே கப்ல 3/4 கப் அளவுக்கு உடைச்ச கடலை எடுத்திருக்கேன். இதையும் மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அவல் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அது கூடவே உடைச்ச கடலை அரைச்சதையும் வந்து சேர்த்து போட்டு ஜலிச்சு எடுத்துக்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நம்ம ஜலிச்சு எடுத்திருக்கோம். இப்போ இதுக்கு மேல இருக்கிறது வந்து நமக்கு தேவைப்படாது. அடுத்து நான் எந்த கப்ல வந்து உடைச்ச கடலை அவல் அளந்தனோ அதே போல 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அந்த மாவையும் இதுல சேர்த்து அதையும் நம்ம சலிச்சு எடுத்துக்க போறோம். இப்போ பச்சரிசி மாவையும் நம்ம வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த மாவு கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் ஓமம், தேவையான அளவு உப்பு. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அது கூடவே நான் 2 கப் அளவுக்கு நல்லா கொதிக்கிற வெந்நியை வந்து இது கூட சேர்க்கிறேன். வெந்நி வந்து நல்லா வந்து உங்களுக்கு தண்ணி வந்து ஹீட்டா இருக்கணும். அப்பதான் வந்து நல்லா வேகும், முறுக்கு வந்து உங்களுக்கு நல்லா வரும். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சேர்த்து இது போல கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப இதுல வந்து வெந்நீர் ஊத்தி நல்லா பிசைஞ்சு வச்சிருக்கோம். இது வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற அளவு சூடு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா தான் நம்ம கையால நல்லா சப்பாத்திக்கு மாவு பிசைறது போல பிசைய முடியும். இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இது போல நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம். இப்ப அடுத்து நான் முறுக்கு பிழிகிற குழல் எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த ஸ்டார் அச்சு தான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறேன். நீங்க வந்து உங்ககிட்ட எந்த முறுக்கு அச்சு இருக்கோ உங்க விருப்பம் போல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பகுதி வந்து இந்த முறுக்கு குழல்ல வச்சு நம்ம சும்மா லேசா வந்து முறுக்கு பிழிஞ்சு பார்ப்போம் எந்த அளவுக்கு வருதுன்னு. இப்ப பாத்தீங்கன்னா இது போல வந்து முறுக்கு பிழிஞ்சு எடுத்திருக்கோம். நல்லா அழகா ஷேப்பாவே வருது. ஒரு சிலருக்கு வந்து டைரக்டா எண்ணெயிலேயே கூட ஊத்துவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு அனுபவம் இருந்ததுன்னா நீங்க அப்படி கூட செய்யலாம். பிகினர்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா இது போல ஜல்லிக்கரண்டியில நீங்க ஊத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க எண்ணெயில போட்டீங்கன்னா உங்களுக்கு சரியா வரும். வந்து ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி நல்லா அது காஞ்சதும் நம்ம ஜல்லிக்கரண்டியில ஊத்தி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த முறுக்கை வந்து போட்டுடலாம். இப்ப பாத்தீங்கன்னா பபிள்ஸ்லாம் வந்து நல்லா அடங்கிருச்சு, முறுக்கு வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து நான் தேன் குழல் அச்சு வச்சும் உங்களுக்கு வந்து முறுக்கு சுத்தி காமிக்கிறேன். பாருங்க இதுல கூட எந்த அளவுக்கு நல்லா சூப்பரா வருதுன்னு சொல்லிட்டு. நான் சொன்ன பதத்துல வந்து நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு முறுக்கு சுத்தும் போது உடையாது, இதே போல நல்லா ஈவனா வரும். வந்து இந்த முறுக்கு சுடுறதுக்கு கஷ்டப்படவே வேணாம். 1 கப் அவல், உடைச்ச கடலை, பச்சரிசி மாவு இருந்தா போதும். ரொம்ப சுலபமாவே 10ல இருந்து 15 நிமிஷத்துல சுட்டு எடுத்துடலாம். இந்த முறுக்கு வந்து சுட்ட உடனே நீங்க எடுத்தீங்கன்னா அது ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும். கொஞ்ச நேரம் நீங்க ஆற விட்டீங்க அப்படின்னா அதுவே நல்லா கிறிஸ்பியா ஆயிடும். எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்கு நானே உங்களுக்கு காமிக்கிறேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட அப்கமிங் வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும்.